ஒரே நாள் தான் மூளைக்கு மூளை தண்ணி அடிச்சு, ஆட்டோ போட்டு வெட்டி, இத போட்டு ஆட்டி, இது பண்ணிட்டு கிடக்குறானுவோ. ஒழுங்கா 6 மாசம் பண்ணான்னா விடுவாரு. ஆமா, தீய சக்தி. தீய சக்தி இன்னைக்கு இல்லனாக்கா, உங்க தூய சக்தி ஆட்சியே கிடையாது தம்பி. அத புரிஞ்சுக்கங்க. மனசுல கைய வச்சு உண்மைய அப்படியே ஒத்துக்குங்க. சும்மா முட்டுக்கட்ட குடுக்கறது, கட்டுக்கட்ட குடுக்கறது. வணக்கம் அண்ணா. வணக்கம், வணக்கம். ம். அந்த தீய சக்தி தானே இன்னைக்கு வந்து உங்கள வந்து கவர்னர்ட்ட வந்து காபந்து பண்ணி உங்களுக்கு குடுக்குது. ஆ. ஐய்யய்யோ! வேற வந்துட்டாங்க. எவ்வளோ நாள் ஆகுது. வணக்கம், வணக்கம். நான் தீய சக்தியா? ஜாலியா பேசிட்டும்போது வாய புடுங்குறாரு. நீங்க வந்து ஏதாச்சும் சொன்னீங்களா? நான் சொன்னேன் இந்த மாரி நடந்திருக்கு. சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னா. வந்து தாவக வாழ்கன்னா என்ன அர்த்தம்? அவரு நீங்க ஆட்சி இருக்கோம்னா, அது பார்ப்போம். ரிமோட் எங்கள்ட்ட தானே இருக்கு. நீங்க குடுத்தீங்கன்னா நிலையான ஆட்சி தான். அதுல என்ன கன்ஃபார்ம். நீங்க குடுத்தீங்கன்னா நிலையான ஆட்சி தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. வணக்கம், வணக்கம் பாடலண்ணா. சித்ராம்மா எப்படி இருக்கீங்க? லைவ்ல யார் யார் இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்பதான் நியூஸ் பார்த்துட்டு அப்படியே உடனே வந்தாச்சு. நான் நியூஸ் பார்த்தா அண்ணா பார்த்துட்டு லைவ். அடடா! நான் பார்த்துட்டு தீனா அண்ணா கால் பண்ணேன். சரிங்கண்ணா, போடுங்க அப்படின்னாங்க. நாளைக்கு பதவி பிரமாணம். பதவி ஒரு பிரமாணம். ஹாப்பி. ஃபர்ஸ்ட் கையெழுத்து எவ்வளவோ போராட்டம். அட ராமா! இல்ல ஃபர்ஸ்ட் கையெழுத்து சிஸ்டர் நானு சித்ராம்மா. ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்னன்னு தெரியுங்களா? ம். 6 சிலிண்டர் தான். 6 சிலிண்டர் தானா? வருஷம் ஃபுல்லா உங்களுக்கெல்லாம் ரேஷன்ல அரிசி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. வாங்குவீங்களா? வாங்குனேன். அரிசி இருக்கு. ஆனா நான் வாங்க மாட்டேன். இல்ல அத வாங்கவே மாட்டீங்களா? அரிசி கார்டு தானா? வாங்க மாட்டீங்க. அது அது வாங்கலன்னா அரசாங்கத்துக்கும் போகுது, உங்களுக்கும் போகாது, ரேஷன் கடைக்காரருக்கும் போவான். இது என்ன அது வாங்கி ஒரு ஏழைக்காச்சும் குடுக்கணும். நாங்கலாம் அந்த மாரி தான் செய்வோம். சித்தராமேஷ் தங்கச்சிம்மா வணக்கம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் வாங்கணும். இல்ல அப்பலாம் கேட்கிறேன். வந்துட்டு கடைக்காரவங்க இப்ப அப்பலாம் எடுக்கிறது இல்லல்லண்ணா? இப்ப இப்ப நம்ம வாங்கலன்னா? இப்ப அந்த இது கிராமத்துல வந்து எங்களுக்கு 6 சிலிண்டரும் இருக்கு. அரிசி இருக்கு சோறு திங்கிறதுக்கு. எங்கேயாச்சும் போணும்னா காஷ்மீர்லருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃப்ரீயா பஸ்ல போய்ப்போம். இந்த மாரி ஒரு சொர்க்க இந்தியாவுல உள்ள 32, 33 மாநிலத்துக்கு அப்புறம் எந்த அப்புறம் ஏன் நேத்து வரைக்கும் திட்டுனீங்க? நேத்து வரைக்கும் திட்டுனீங்க. அப்புறம் எப்படி 6 மாசத்துல கலைக்க முடியும்? ஆ கல்யாணம் கல்யாணம் வச்சா சரி மாமூ இருங்க. இருங்க பாப்போமே. அதையும் தான் எலக்ஷன பாப்போம்னு காத்து புடிச்சுட்டோம். பார்த்தாச்சு, இப்ப என்ன 6 பார்த்தாச்சு. மாசம் தானே? ஆ பாப்போம். 6 ஏன்னா ஒரு ஆட்சி எப்படி பண்றோம்னா 6 மாசமாச்சும் ஆகும். அதுதான் உண்மை. அவர் சொல்றது கரெக்ட் உண்மை. தான். என்ன சொல்றது? உடனேலாம் பாப்போம். நல்லா எதிர்பார்க்கக்கூடாது. செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான். இப்ப என்ன ஆமா. பண்ண போறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா மாமன் வீட்டு சீர்வ டிஎம்கே, மாமன் வீட்டு ஏடிஎம்கேவது ஏற்கனவே ஆண்டிருக்காங்க தெரியும். அவங்கள பார்த்திருக்கோம். இவர் புதுசு. அதனால ஆமா. பார்த்தால் தான் தெரியும். மாமன் வீட்டு சீரு. தவறாக சொல்ல வேண்டாம். காஷ்மீர் அல்ல. தமிழ் ஆமாமா. தவறுப்பா. தவறு. நான் வந்து என்னைக்குமே தப்பா சொன்னேன்னா சந்தோஷத்துல வாழப்பாய்ப்பேன். எங்க அண்ணன் காஷ்மீர் வரைக்கும் போக ரெடி ஆயிட்டாரு. தமிழ்நாட்ட தாண்டி. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்றதுக்கு, காஷ்மீர் விட்டு இந்தியா ஃபுல்லா சொல்ட்டேன். இல்ல அதுவும் ஒருத்தன் சொல்லியிருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்ட புடிச்சுரும், அடுத்தது இந்தியா ஃபுல்லா அவர்தான் விஜய் தான் சொல்லியிருக்கான். அது நடந்தாலும் நடக்கலாம். இந்த மாரி ஒரு இது நடந்து இந்தியா ஆக்சுவலா ஃபுல்லா என்ன சொல்றது? ஒரு பிரதமரா வரதுக்கு வாக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. மக்கள் விஜய் மீது கொண்ட நம்பிக்கை தான். சோ அத காப்பாத்துனா போதும். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். 35% வாங்கியிருக்காரு. இவரு 32 3% திமுகவுக்கும் அவங்களுக்கும் 17,00,000 திமுகவோட அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. திமுகவோட அப்ப எல்லாமே 17,00,000 குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சதானே? அல்ல. இது தாவேக்கா ஜெயிச்சதுலாம் அதிக ஓட்டு வித்தியாசம். அண்ணா 1,50,00,000 திமுக, கோடி திமுக ஓட்டுன்ற மாரி போட்டிருந்தாங்கல்லண்ணா? அதான் 1 கோடி சொச்ச ஓட்டு. 1,50,000 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள டிஃபரண்ட் வந்து 17,00,000 வாக்குகள். சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 3%. ஆனா தாவேக்கா வந்து ஜெயிச்சது ஃபுல்லாவே எல்லாமே 5,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, 20,000 இப்படி ஹையஸ்ட். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மக்கள் தீர்ப்பு விஜய் தான். விஜயுமே விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த எதிர்பார்க்காததான். அளவுக்கு அப்படிங்கிறது. சோ அந்த நம்பிக்கைய காப்பாத்துனா போதும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தம்பி தம்பி வாங்க. நீங்க ஏன் அப்புறம் போறீங்க?